கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பண்டசாலை என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கருத்தில் கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். சர்வ பூமியும் வானமும் சகலமும் உடையது. நீர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக இருக்கிற தேவன். நீர் ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர். ராஜாக்கள் இந்த பூமியை ஆண்டாலும் எந்த காரியமாக இருந்தாலும் அதை ஆட்சி செய்கிறவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உமக்கு பண்டசாலை உண்டு, இராணுவம் உண்டு, சேனை உண்டு, யுத்தம் செய்யக்கூடிய ஆயுதங்கள் உண்டு என்பதை நாங்கள் வேதத்திலே அறிகிறோம். அதிலே உம்முடைய பண்டசாலையை மாத்திரம் இன்றைக்கு தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர். தொடர்ந்து பல செய்திகளை மக்களுக்கு அறியப்படுத்த, சத்தியங்களை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பண்டசாலை என்பதை பற்றி தேவனாகிய கர்த்தர் பக்தனாகிய யோபுவுக்கு சொல்லுகிறதான செய்தியை யோபு 38 அதிகாரம் 22 பார்க்கலாம். உறைந்த மழையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல் மழை இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? உறைந்த மழை என்று சொல்லும் பொழுது மழையின் தண்ணீரானது உறைந்து போனால் அது பனிக்கட்டியாக மாறிவிடும். அது ஒரு கல்லாக இருக்கும். அந்த கல்லை மழையாக பெய்ய செய்கிற தேவன் அதையெல்லாம் ஒரு பண்டசாலைக்குள்ளே அவர் தன்னுடைய ஆதிக்கத்தில் வைத்திருக்கிறார், வானத்தில். இது எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆபத்து வருங்காலத்திலும் கலக்கமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்திருக்கிறேன். இது எதிர்காலத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே இது நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, வேதத்திலே பல இடங்களில் இந்த கல்மழை பொழிந்திருக்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இதன்படி ஏற்கனவே எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்த பொழுது அந்த அடிமை தளத்திலே இருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே கல்மழையை பொழிய செய்தார். இது யாத்திராகமம் 9 அதிகாரம் 18 நாம் பார்க்கலாம். எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்னி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார் என்பதை வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி இந்த கல்மழையை பார்வோனையும் எகிப்தையும் ஜனங்களையும் தண்டிப்பதற்காக, தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக கல்மழையை அனுப்பினார் என்பதை வேதத்திலே நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக யோசுவாவின் காலத்தில் இந்த ராஜாக்கள், எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மூதின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்ற எமோரியருடைய 5 ராஜாக்கள் கூடிக்கொண்டு கிபியோனியருக்கு விரோதமாக அவர்கள் மேலே யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் யோசுவாவை துணைக்கு அழைத்த பொழுது யோசுவா தன்னுடைய சேனையோடு கூட அவன் சென்றான். அப்பொழுது கர்த்தர் வானத்திலே இருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தினாலே கொண்டவர்களை பார்க்கலாம் கல் மழையினால் சேர்த்தவர்கள் அநேகமாக இருந்தார்கள்.
இது தேவனுடைய ஒரு யுத்த ஆயுதமாக இந்த கல் இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் கூட பல செய்திகளை பார்க்கலாம். எத்தனையோ தாழ்ந்து நிறைவான எடையுள்ள கற்கள் அங்கங்கே விழுந்து கொண்டிருக்கின்றன, ஜனங்களை தாக்கி கொண்டிருக்கின்றன என்று பல செய்திகள் நமக்கு வரலாற்றிலே உண்டு. தற்போது கூட இந்த செய்தி இந்த செய்தியை நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட வானத்திலிருந்து பூமியை நோக்கி ஒரு கல் வந்து கொண்டிருக்கிறது என்ற செய்தியை நாம் அறிந்தோம். இப்படி தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் ஆயுதங்கள் பல உண்டு. அதில் ஒன்று இந்த கல்மழையும் உண்டு. ரத்தம் கலந்த கல்மழையும் கூட வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு காரியம் நடந்ததை வேதத்திலே இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்து யோபு 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்ற ஒரு வசனம் நமக்கு உண்டு. இப்படி இந்த எமோரியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக வந்த பொழுது யோசுவா கர்த்தரை நோக்கி பேசுகிறான் என்று சொன்னால் வேண்டிக் கொண்டான். என்ன வேண்டிக் கொண்டான்? இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்னான். சூரியனையே நிற்க சொன்னான் என்று சொன்னால் முறிய அடிக்க வேண்டும். சூரியன் அஸ்தமித்தால் யுத்தத்தை நிறுத்திவிட வேண்டும். மாலை ஒரு 6 மணி போல சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அது யுத்த நெறிகளிலே ஒன்றாக யுத்தத்தை நிறுத்திவிட வேண்டும். அவரவர் தங்கள் பாளையங்களுக்கு சென்று விட வேண்டும். அடுத்த நாள் தான் யுத்தத்துக்கு வர வேண்டும். ஆனால் இவன் முறிய அடிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவரோடு கூட பேசினான். அப்ப அவர் சொன்னார், அவர் சொன்னதுக்கு ஏற்ற விதமாக இவன் சொன்னதோ சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் அப்படியே நின்றுதான். சந்திரனும் அப்படியே நின்றது. இப்படி ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்ட அந்த நாளுக்கு ஒத்த ஒரு நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. காரணம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்பதை நாம் இந்த வேத பகுதியில இருந்து நாம் பார்க்கிறோம். அடுத்து சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களிலே அவருடைய சந்நிதி பிரகாசத்தினாலே அவருடைய மேகங்கள் கல்மழையும் நெருப்புத்தாளும் பொழிந்தன. மேகங்கள் கல்மழையும் நெருப்புத்தாளையும் பொழிந்தனவாம். கர்த்தர் வானங்களிலே குமரினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்கப்படினார், கல்மழையும் நெருப்புத்தாளும் பொழிந்தன. இந்த சத்தம் என்று சொல்லும்போது, வானங்களிலே குமுறுதல் என்று சொல்லும்போது, இந்த இடி ஓசை என்பது தேவனுடைய சத்தம் என்று நாம் வேதத்தின் வெளிச்சத்திலே பார்க்கலாம். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினாலே அவருடைய மேகங்கள் சாதாரண மழைக்கு பதிலாக கல்மழையை பொழிகிறது, நெருப்புத்தாழை பொழிகிறது. இந்த நெருப்புத்தாளுக்கு காரணம் அங்கே சந்நிதி பிரகாசம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு மின்னலாக இருக்கலாம். அவருடைய மேகங்கள் ஒன்றோடொன்று உராயும் பொழுது மின்னல் ஏற்படுகிறது. அந்த வெளிச்சத்தினாலே இந்த மேகங்கள் கல் மழையை பொழிகிறது. இப்படி எகிப்து தேசத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் அவர்களுடைய மிருக ஜீவன்களை கல்மழைக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இதே எகிப்திலே
அவர்களுடைய மழையை கல்மழையாக்கினார். சாதாரணமாக பெய்யக்கூடிய மழையை எகிப்திலே கல்மழையாக்கினார். ஜுவாலிக்கக்கூடிய அக்னியை எகிப்திலே வரப்படினார் என்று சங்கீதம் 105 அதிகாரம் 32 வசனத்தில் பார்க்கிறோம். அடுத்து தேவன் சில நேரங்களிலே சில மனிதர்களுடைய சுபாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்களுக்கு விரோதமாகவும் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளை கொடுக்கிறது உண்டு. அதை பார்க்கும் பொழுது ஏசாயா 28 அதிகாரம் 1 வசனத்திலே எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, அவன் கல் மழையைப் போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற வெள்ளம் போலவும் இதோ திராணியும் வல்லமையும் உள்ள ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் அதை அந்த பெருமையின் கிரீடத்தை தரையிலே தள்ளி விடுவானாம். இந்த எப்ராயிமர் என்பது சொல்லும் பொழுது அது பெருமையின் உச்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள். அந்த பெருமை, இந்த பெருமையின் மதுபானத்தினாலே மயக்கமடைந்து செழிப்பான பள்ளத்தாக்கின் கொடுமிடியின் மேலே அலங்கார ஜோடிப்பாக இருக்கக்கூடிய பாடி போகக்கூடிய புஷ்பமாக இந்த எப்ராயிம் ஜனங்களுடைய பெருமை. அதற்கு விரோதமாக திராணியும் வல்லமையும் உள்ள ஒரு தூதன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். ஆண்டவர் நீதியை, நியாயத்தை நூலாக, தூக்கு நூலாக வைத்திருக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்து இந்த எப்ராயிமர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பொய் பேசுகிற ஜனங்கள். அந்த பொய் என்ற அடைக்கலத்தை கல்மழை அழித்து விடுமா. அவர்கள் மறைந்திருக்கிற மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போய்விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்ராயிமர் என்றால் பொய்யர் என்று அவர்களுக்கு ஒரு அடைமொழியே உண்டு. இப்படி பொய்க்கு விரோதமாக, பெருமைக்கு விரோதமாக கல்மழையை தேவன் வருஷிக்க பண்ணினார் என்பதை இந்த வேதவசனம் கூறுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, தேவனை நம்பாமல் தங்களுடைய மற்ற பலன்களை நம்புகிறவர்களுக்கு விரோதமாக அவர் தன்னுடைய கல்மழையை அனுப்புகிறார் என்று ஏசாயா 30 அதிகாரம் 1-2 வசனங்களில பார்க்கலாம். பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி என்னை அல்லாமல் ஆலோசனை பண்ணி என் ஆவி அல்லாமல் தங்களை மூடிக்கொள்ள பார்க்கிறவர்களும் என் வாக்கு கேளாமல் பார்வோனின் பலத்தினாலே விளக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே பாவம் செய்தவர்கள் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு தேவனோடு ஒப்புரவாகாமல் இன்னொரு அந்த பாவத்தோடு கூட பாவத்தை எப்படி கூட்டுகிறார்கள் என்று சொன்னால், தேவனோடு கூட ஆலோசனை பண்ணாமல், தேவனை அல்லாமல் அவருடைய ஆவியினாலே தங்களை மூடிக்கொள்ள வகை பார்க்காமல், அவருடைய வாக்கை கேளாமல் பார்வோனுடைய பலத்தினாலே விளக்க எகிப்தின் நிலையிலே ஒதுங்கவும் எகிப்துக்கு போகிற முரட்டாட்டமான புத்திரர் என்று சொன்னா, தங்களுடைய சுயபலம், எகிப்தின் பலன் என்று சொல்லும்போது தங்களுடைய சுயபலன், சுய ஆலோசனை. எகிப்தின் நிலை என்று சொன்னால், சில காரியங்கள் வரும்போது தேவனையே நம்பி சார்ந்திராமல் உறவினர்கள், நண்பர்கள், தங்களுடைய பணம், தங்களுடைய செல்வாக்கு, தங்களுடைய அந்தஸ்து, இப்படி மற்றவர்களை சார்ந்து ஜீவிக்கிறது. தேவனை நம்பாமல், விசுவாசமுள்ள ஜீவியத்தை செய்யாமல், தேவனையே எதிர்பார்க்காமல் மற்றவர்களை நம்பி ஜீவிக்கிறது தான் பார்வோனின் பலன், எகிப்தின் நிழல் என்று. இது முரட்டாட்டம் பண்ணுதல், பில்லி சூன்யத்திற்கு ஒப்பானது என்று சாமுவேல் எழுதிய புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கும்? ஏசாயா 30 அதிகாரம் 30 வசனத்தில் பார்க்கலாம். கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்னி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல் மழையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். இப்படிப்பட்டவர்களுக்கு பெருவெள்ளம், கல்மழை, இடி, அக்னி ஜுவாலை போன்ற நிலைமையை அவர் வர பண்ணுவார் என்பதை இந்த வசனம் கோருகிறது.
அடுத்ததாக ஏசாயா 32:1 பார்க்கும் பொழுது இது 1000 வருட அரசாட்சியை பற்றிய செய்தியாக இருக்கிறது. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார் என்று சொல்லும்போது அது ராஜா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். பிரபுக்கள் என்று சொல்லும்போது அவருடைய பரிசுத்தவான்களாகிய உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களாகிய நாம் துரைத்தனம் பண்ணுவோம். ஆனாலும் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகவும் செழிப்பான வயல்வெளி காடாகவும் எண்ணப்படும். வனாந்திரம் என்று சொன்னால் ஒன்றுமில்லாத இடமே செழிப்பான வயல்வெளி போல இருக்குமா. செழிப்பான வயல்வெளி காடு என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் காடு எப்படி எங்கு பார்த்தாலும் இருக்கிறதோ அப்படி செழிப்பான வயல்வெளி எங்கும் இருக்குமா. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆனாலும் சில இடங்களிலே காடு அழிய கல்மழை பொழியும், அந்த நகரம் மகா தாழ்வாய் தாழ்ந்து போகும் என்று ஒரு பகுதியிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அல்லது 1000 வருட அரசாட்சியில் இப்படி ஒரு நிலைமை அங்கே இருக்கும். அப்பொழுதும் என்ன நடக்கும்? காடு அழிய கல்மழை பெய்யும், அந்த நகரமே மகா தாழ்வாய் தாழ்ந்து போகும். ஏனென்றால் அது ஒரு பக்கத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்கக்கூடியதாக இருக்கலாம். அடுத்து பொய் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக கர்த்தர் சொல்லியிருக்கிறதான ஒரு நிகழ்ச்சியை எசேக்கியேல் 13:2 முதல் இருக்கிற வசனங்களிலே பார்க்கலாம். அது என்னவென்று சொன்னால், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்க தரிசனம் உரைத்து தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு நீ சொல்ல வேண்டியது, சமாதானம் இல்லாமல் இருந்தோம் சமாதானம் என்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண் சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். அது இடிந்து விழும், வெள்ளமாக பெருகுகிற மழை பெய்யும், மகா கல்மழையே நீ சொரிவாய், கொடிய புசல் காற்று அதை பிளக்கும். ஆகையால் என் உக்கிரத்திலே கொடிய புசல் காற்றை எழும்பி அடிக்க பண்ணுவேன், என் கோபத்திலே வெள்ளமாக அடிக்கிற மழையும் என் உக்கிரகத்திலே நிர்மூலமாக்கத்தக்க பெருங்கல் மழை சொரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களுடைய பொருள் என்ன? தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறவர்கள். தீர்க்க தரிசனம் எதற்காக சொல்லப்படுகிறது? நன்மை அல்லது தீமை. தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களாக தீர்க்கதரிசிகள் மூலமாக தன்னுடைய ஜனத்தை எச்சரிப்பதற்காகவோ அல்லது தன்னுடைய ஜனத்தை அவருடைய நன்மையை பாராட்டுவதற்காகவோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஆனால் பெரும்பாலான ஜனங்கள் அந்த காலங்களிலே நன்மையாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களையே விரும்புவார்கள், அவர்களுக்கு தேவையான சன்மானத்தை கொடுப்பார்கள். தேவையில்லாமல் எதையாவது சொல்லி அவர்களை பயமுறுத்தக்கூடாது என்பது அவருடைய நோக்கம். இப்பொழுது கூட பார்த்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், உங்களுக்கு இது நடக்கும் அது நடக்கும் என்று சொல்கிற தீர்க்கதரிசிகளை நாடி கூட்டங்கள் போகும். இருக்கிறதை இருக்கிற விதமாக அவருடைய தவறுகளை குறைகளை சுட்டி காட்டக்கூடிய தீர்க்கதரிசிகளை அல்லது அவர்களுடைய செய்திகளை அதிகமான பேர் பார்க்க விட மாட்டார்கள். கண்டிப்பான உபதேசம் பண்ணுகிற தீர்க்கதரிசிகள் அல்லது ஒரு ஊழியக்காரர்கள் அல்லது செய்திகளை கொடுக்கிறவர்களுக்கு மிக குறைவான வாசகர்கள் தான் இருப்பார்கள். இது நமக்கு தெரிந்ததுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை நலமானதே சொல்லிவிட்டு போய்விடுவார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவருடைய குற்றங்குறைகளை சொல்லி அவர்கள் திருந்தி வாழ்ந்தால்தான் நல்லது. அதை விட்டுவிட்டு அவர்கள் திருந்தி வாழாமல் ஜனங்கள் இருக்கிறதை இருக்கிற வண்ணமாகவே அப்படியே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே அந்த ஜனங்கள் நரகத்துக்கு தானே போவார்கள். நன்மைகள் அவர்களுக்கு நடக்காதே. அவர்கள் மனம் திரும்பி தேவனுக்கு பக்கமாக திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுக்கு ஏற்றவர்களாக ஜீவிக்க முடியாதபடிக்கு இவர்கள் தடுக்கிறதுனால கல்மழை புசல் காற்று போன்றவர்களாலே எல்லாருமே தண்டிக்கிறார்.
இப்படி அந்த தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கேட்ட ஜனங்களுக்கு விரோதமாக கர்த்தர் இப்படி செய்கிறார் என்பதை இந்த வசனங்கள் கூறுகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக எசேக்கியேல் 38 அதிகாரம் 2 வசனத்தில் இருந்து பார்க்கும் பொழுது, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த கோகு மாகோகு என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், இப்பொழுது ரஷ்யா என்று அழைக்கப்படுகிறதான ரஷ்ய தேசத்தை சேர்ந்த அந்த ரஷ்ய நாடு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக 3வது மகா யுத்தமாக வரப்போகிறது என்பதை நமக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான். இப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக இஸ்ரேல் மலையில ஒரு பெரிய யுத்தம் நடக்கும் பொழுது அந்த ஜனங்கள் மேலும் இராணுவங்கள் மேலும் திரளான ஜனங்கள் மேலும் வெள்ளமாய் அடிக்கும் மழை, பெருங்கல் மழை, அக்னி, கந்தகம் ஆகியவற்றை வர அவசிக்க பண்ணுவேன். யுத்தம் நடக்கிற நாளில இயற்கையே படை வீரர்களுக்கு எதிராக இறங்கினால் என்ன நடக்கும்? இது இயற்கை என்று சொன்னால் இது கர்த்தர் செய்கிறது. இது எசேக்கியேல் 38 அதிகாரம் 22 வசனத்தில தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்ரேல் மலையிலே இந்த யுத்தம் நடக்கும். அதனாலே இஸ்ரேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகும். மழை, கல்மழை, அக்னி, கந்தகம் போன்றவைகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆகாய் 2 அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில, கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் வானத்தை, பூமியை, சமுத்திரத்தை, வெட்டாந்தரை அசைய பண்ணுவேன், பெரிய பூமி எதிர்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கும் இந்த 1000 வருட அரசாட்சிக்கும் தொடர்பு இருக்கிறதாக இந்த வசனங்கள் கூறுகிறது. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆகாய 2 அதிகாரம் 17 வசனத்துல ஜனங்கள் மனம் திரும்பாததுனால ஜனங்களை தேவன் தண்டிக்கிற நிகழ்ச்சியை கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் கல்மழையினாலும் உங்களை உங்கள் கைகளின் வேலைகளில் எல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி மனதை திரும்பாமல் போனதுனால விஷப்பணி, பஞ்சம், கல்மழை போன்றவைகளினாலே அவருடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் அவர் அடித்தேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் கல்மழையின் மூலமாக கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். கடைசியாக கடைசி நாட்களிலே நடக்கக்கூடிய செய்தியை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் கூறுகிறது. என்னவென்று சொன்னால் 8 அதிகாரம் 7 வசனத்திலே, முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்போது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனாலே மரங்களில் 3 பங்கு வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று என்று பார்க்கிறோம். இதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், இது ஒரு நியாய தீர்ப்பு தான். ரத்தம் கலந்த கல்மழை எதற்காக ஊற்றப்படுகிறது? தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தினதுனால அந்த ரத்தம் கலந்த கல்மழை, அக்னி இதெல்லாம் பூமியிலே கொட்டப்படுகிறது. மரங்களிலே 3 பங்கு வெந்து போயிற்று என்பதற்கு காரணம், அந்த மரங்களின் கீழே அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள். அந்த அந்நிய தேவர்களுக்கு பலியிடுகிற பழக்கம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அதனாலே அந்த மரங்களை எல்லாம் அழிய செய்கிறார். பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. காரணம், அந்த பசும்புல் எதற்காக என்று சொன்னால், அங்கே இருந்த கால்நடைகள் சாப்பிட்டு கொழுத்து வளர அந்த பசும்புல் உதவியது. அதனால் இந்த பசும்புல்லுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு.
சோதோம் குமாரா பட்டணம் எதற்காகலாம் இருந்து போயிற்று என்று சொன்னால், அதிலே ஏன் விளைச்சல் இல்லாமல் போயிற்று என்பதற்கு காரணம், அங்கே நல்ல ஆகாரம் அந்த தேசம் கொடுத்தது. அந்த ஆகாரத்தை புசித்து குடித்து ஜனங்கள் அக்கிரமம் பண்ணினார்கள். அதனாலே அந்த தேசத்தை நல்ல விளைச்சல் உண்டாகாதபடிக்கு தண்டித்தார். இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது, உடன்படிக்கை பெட்டி அவருடைய ஆலயத்திலே காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெருங்கல் மழையும் உண்டாயின என்பதை நாம் பார்க்கலாம். அது தேவனுடைய வல்லமை, அவருடைய மகத்துவம். அதனாலே பூமியிலே அதிர்ச்சி, பெருங்கல் மழை, இடி முழக்கங்கள், மின்னல்கள், சத்தங்கள் போன்றவை உண்டானதை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலே இருந்து மனுஷர் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினாலே உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடிதாய் இருந்தது. இது தேவன் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில இருக்கிற ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொண்டதினால அந்த ஜனங்களுக்கு விரோதமாக செய்கிறதான ஒரு நியாய தீர்ப்பாக காணப்படுகிறது. இது தாளந்து நிறையான பெரிய பெரிய கல் வானத்திலிருந்து மனுஷர் மேலே விழுகிறதை பார்க்கலாம். இந்த கல்மழை எப்படி உண்டாகிறது என்பதை பார்க்கும் பொழுது, ஜலம் கல்லுருவம் கொண்டு மறைந்து ஆழத்தின் முகம் கெட்டியாக உறைந்திருக்கிறது என்பதை வேதத்திலே இருந்து நாம் பார்க்கலாம். சங்கீதம் 135ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர் பூமியின் கடையாந்திரங்களிலே இருந்து, பூமியின் கடைசியிலே இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னல்களையும் உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். காற்றுக்கு ஒரு பண்டசாலை உண்டு, கல்மழைக்கு ஒரு பண்டசாலை உண்டு. இப்படி எல்லாவற்றுக்கும் வானத்திலே அவர் பண்டசாலைகளை, ஊடாரங்களை, ஆயுத சாலைகளை எல்லாம் அவர் வைத்திருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். அடுத்து எரேமியா 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் மழை எப்படி உண்டாகிறது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. பூமியின் எல்லையிலிருந்து அவர் மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து ஏவி விடுகிறார். இப்படி காற்று அவருடைய பண்டசாலையிலிருந்து புறப்படுகிறதை பற்றி இந்த செய்தி கூறுகிறது. இப்படி தேவனுடைய பண்டசாலையினுடைய ஒரு பகுதியை இன்றைக்கு பார்த்தோம். இன்னும் மற்ற காரியங்களை, அவருடைய ஆயுதங்களை எல்லாம் நாம் பிற்பகுதியில 2வது பகுதியில பார்க்கலாம். இப்பொழுது இந்த செய்தியை தேவனை கர்த்தருடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் என்னவென்று சொல்ல முடியும் ஆண்டவரே. வானங்கள், வானாதி வானங்களுக்கு மேலாக உம்முடைய சிங்காசனத்தை வைத்திருக்கிறேன். அந்த இடத்துல எத்தனையோ ஆயுதங்களை நீர் வைத்திருக்கிறீர், இராணுவ சேனைகளை வைத்திருக்கிறீர். உம்முடைய மகத்துவங்களை சொல்ல முடியாத ஆண்டவரே. இடியையும் மின்னலையும் மழையையும் மேகங்களையும் எல்லாவற்றையும் உமக்கு ஆயுதமாக வைத்திருக்கிறீர். இதை கொண்டு உம்முடைய மக்களுக்கு நன்மையும் செய்ய முடியும், தீமை செய்கிறவர்களுக்கு தீமையும் செய்ய முடியும். ஆனால் இறக்கமுள்ள தேவனாய் இருக்கிறதுனால எங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலே எங்களை சூழ்ந்து கொண்டு உம்முடைய வருகையில காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.